உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை பார்த்து எதற்காக குழப்பம் அடைகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? மனிதர்களின் வாழ்க்கையில் குழப்பங்கள் வருவது சகஜம்தான். ஆனால் அனைத்திற்கும் குழப்பமடைந்து கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருந்தால் அந்த வாழ்க்கையை எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும்? கூடிய விரைவில் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் வரப்போகிறது. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். யோசித்து யோசித்து குழப்பமடைந்த உன் மன எண்ணங்களால் உன் வாழ்வில் நிம்மதியற்ற சூழல் நிலவிக்கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயம் உன் மனதை பாதிக்கும் அளவுக்கு நடந்துவிட்டாலோ அல்லது நீ எதிர்பார்த்ததுக்கும் நினைத்ததற்கும் மாறுதலாக நடந்துவிட்டாலோ உடனே வருத்தப்படுகிறாய் அல்லது கோபப்படுகிறாய். கோபமோ வருத்தமோ உனக்கு தீர்வை கொடுக்காது. உன் மனதிற்குள் நான் இருக்கிறேன் என்பதை ஞாபகப்படுத்தவே இப்பொழுது நான் உன்னிடம் பேச வந்தேன். நீ வருத்தப்பட்டால் காயம்படுவது உன் மனம் மட்டுமல்ல, உன் மனதிற்குள் இருக்கும் நானும் தான். தேடி வந்த என்னை மனம் வருந்தும்படி செய்யாதே. ஒரு விஷயம் உன் மனதை கஷ்டப்படுத்துகிறது என்றால் அதை நான் அப்படியே விட்டு விடுவேனா? அதை நிச்சயம் சரி செய்வேன். அதே போல சின்ன சின்ன ஏமாற்றங்களை கூட தாங்கும் பலம் இல்லாத உன்னை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். உன் இலகுவான மனதில் இருக்கும் அவநம்பிக்கையான எண்ணங்களை தூக்கி போடு. ஒரு தாயானவள் தன் குழந்தை பலவீனமாக இருந்தால் அதை கண்டும் காணாமல் விட்டுவிட முடியுமா? அந்த குழந்தைக்கு வலுவேற்ற சத்துள்ள உணவை கொடுப்பது போல் உனக்கு அடுத்தடுத்து மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறேன். உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு. எங்கிருந்தாவது எந்த ரூபத்திலாவது உனக்கு உதவி வந்து சேரும்படி நான் செய்வேன். நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த செயல் நிச்சயம் வெற்றி பெறும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காகவே, தோல்வியுற அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே. உன் நம்பிக்கையே அந்த தடைகளை தகர்த்தெறியும் ஆயுதம். அதை நீ பயன்படுத்து. ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல. நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நின்று சாதிப்பதுதான் பெருமை. அப்படிப்பட்ட மிக பெரிய புகழும் பெருமையும் உன்னை வந்து வெகு விரைவில் சேரவிருக்கிறது. நீ வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு இடர்பாட்டிலும் மிக பெரிய அனுகூலத்திற்கான விதை ஒளிந்திருக்கிறது. உன்னுடைய இப்போதைய துன்பங்களுக்கு இடையில்தான் உனக்கான வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன. உன் முயற்சிகளை ஏளனம் செய்வோரிடம் இருந்து விலகியே இரு. சராசரி மனிதனுடைய ஒரு விமர்சனம் உன் நோக்கத்தையும் லட்சியத்தையும் திசை திருப்ப ஒருபோதும் அனுமதிக்காதே. நீ கனவு கண்டால் உன்னை பைத்தியக்காரன் என்பார்கள். அதே நீ வெற்றி பெற்றால் அவர்களே உன்னை அதிர்ஷ்டசாலி, புத்திசாலி என்பார்கள். புகழ்ச்சியாகினும் இகழ்ச்சியாகினும் பிறருடைய பேச்சை கண்டு கொள்ளாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களால் உன்னை எப்போதுமே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே என்னிடத்தில் அனைத்தையும் நீயே பார்த்து கொள் அம்மா. நான் என் கடமையை மட்டும் சரிவர செய்கிறேன் என்று என்னை சரணடைந்து விடு. அடுத்த கணமே உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான மாற்றத்தை உன் மனதில் உன்னால் உணர முடியும். அதன் பின் நீ நினைத்த அனைத்தும் உன் விருப்பப்படியே நீ எதிர்பார்க்காத அளவிற்கு தானாக உன்னிடம் வந்து சேரும். நீ சர்வ மங்களங்களுடன் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப் போகிறாய் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நம்பிக்கையோடு இரு. மங்களம் உண்டாகட்டும்.